ஹலோ காமன் மேன். நான் இன்னைக்கு ரிச் மைண்ட் செட்டுக்கும் புவர் மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ சொல்ல போறேன். ஒரு ரிச் மைண்ட் செட்ல இருக்கிறவரு எப்பயுமே சொத்துக்கள்ல தான் முதலீடு பண்ணுவாரு. ரெண்டாவது, எப்பயுமே கன்சிஸ்டன்டா கத்துக்கிட்டே இருப்பாரு. கன்சிஸ்டன்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. மூணாவது, ஒரு எல்லாமே லாங் டேர்ம் திங்கிங்கா தான் அவருக்கு இருக்கும். ஷார்ட் டேர்ம் போக்கஸ் அவர் பண்ண மாட்டாரு. அடுத்தது, வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு. இதுதான் ரிச் மைண்ட் செட்டோட சுபாவங்கள். இதுக்கு அடுத்தது, புவர் மைண்ட் செட்டை எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயங்கரமா பயந்துப்பாங்க. இதுக்கு அடுத்தது, எதா இருந்தாலும் ஷார்ட் டைம் மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். லாங் டேர்ம் திங்கிங்கே இருக்காது. அடுத்தவங்கள எதுக்குனாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அது அவன் பண்ணியிருந்தான், நான் இப்படி பண்ணியிருப்பேன், அவனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், இவனாலதான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் மென்டாலிட்டியோடய இருப்பாங்க. நீங்க ரிச் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரமா ரிச் ஆகலாம். ஏன்னா நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்.